ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ தேர்ட் மீடியம் டெஸ்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் தமிழ் மீடியம் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் வந்து போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்து பார்க்கலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வேணும் அப்படின்னு நம்ம பசங்க நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சிடறேன். சரிங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை எடுத்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? செகண்ட் ஒன் பிஎம் மலபாரி என்பவர் ஒருவர் டேஷ். தேர்ட் ஒன் நிலவரைப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் மக்கட்தொகை பரவலை டேஷ் மூலம் காண்பிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் எஃப்ஐஆர் என்பது டேஷ். சிக்ஸ்த் ஒன் பொதுத்துறை டேஷ் உடையது. கோடிட்ட இடத்தை நிரப்புகப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு டேஷ். செகண்ட் ஒன் நிலவரை படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. தேர்ட் ஒன் இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் டேஷ். ஃபோர்த் ஒன் சிவகங்கையை சேர்ந்த டேஷ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். ஃபிஃப்த் ஒன் டேஷ் நீதிமன்ற இந்தியாவின் பழமையான நீதிமன்றமாகும். சிக்ஸ்த் ஒன் தனியார் துறை டேஷ் நோக்கத்தில் செயல்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வரதட்சணை சம உயரக்கோடு. நெக்ஸ்ட்டு சார் எலிஜா இம்பே வேளாண்மை. இந்த பக்கம் முதன்மை துறை சமூக தீமை பழுப்பு நிறம் முதல் தலைமை நீதிபதி. ஓகே கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை மேட்சுக்கான ஆன்சர் இந்த ஃபில்லப்கான ஆன்சர் மேலே இருக்கிற சூஸ்க்கான ஆன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்சர் கமெண்ட் வந்தால் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையளிக்கும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக. செகண்ட் ஒன் காணி நிலவரை படங்களின் பயன்கள் யாவை. தேர்ட் ஒன் நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது. ஃபோர்த் ஒன் பொதுத்துறையின் நோக்கங்கள் யாவை. ஃபிஃப்த் ஒன் சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் சில குறியீடுகளின் பெயர்களை கூறுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து விரிவான விடை தருகப்பா. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் குறித்து விரிவாக விடையளிக்கவும். செகண்ட் ஒன் பல்வேறு நிலவரைப்படை அளவுகளை விரிவாக விளக்குக. தேர்ட் ஒன் உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் வேறுபடுத்துக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வரைபடம். ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் வந்து டெல்லி குஜராத்து தமிழ்நாடு அஸ்ஸாமு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உலக வரைபடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நியூசிலாந்து. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கூட எல்லா கொஸ்டினில் படிச்சு வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சி வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இதுக்கப்புறம் போடக்கூடிய சப்ஜெக்ட்க்கான ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.